மக்கா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த இடம்னாக்க தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அப்படின்ற ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சுடைய 30வது அசன பண்டிகை அங்கே ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி யானையில் இருந்து வெளிநாட்டு கெடாக்களை சர்ச்சுடைய காணிக்கையில இருந்து இறக்குறாங்க. இதில் ஒன்று கூட பொட்டாடு கிடையாதுங்க. விசேஷமாக அத்தனையுமே கெடாக்கள். இது போக காணிக்கையாகவும் பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையும் ஒவ்வொருத்தர் வீட்டில இருந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 200 கெடாக்கள் வெட்டப்படுகிறது. அதை பூரா தோல் உரித்து அண்ணாச்சிமாருக்கு இங்கே அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தனியாக ஒரு 10-15 பேர் இந்த கெடாக்களை அறுக்கிறதுக்கு மட்டுமே வேலை பார்க்குறாங்க. அதை தனித்தனியாக இப்போ எலும்பை தோலை உரிச்சிட்டாங்க. இவங்க எலும்பை தனியாகவும் கறியை தனியாகவும் பிரிக்கிற குழுக்களாக இயங்கி ஒவ்வொரு கறிகளையும் பிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, அண்ணாச்சி வந்து வெட்டி இந்த எலும்பை எப்படி தனியாகவும் கறிகளை கும்மியெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கறிகள் தான் இப்போ சமையலுக்கு போகுது. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து காய்கறியில கட் பண்றதும், வெங்காயம் உரிக்க, பச்சை மிளகா கட் பண்ண, இப்படியே ஒவ்வொருத்தரும் வாலண்டியர்ஸா அவங்களே வந்து அந்தந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம சர்ச் வாலண்டியர்ஸ் தனியா பாத்திரங்களை கழுவுறதுக்கும் அண்டாக்களை ஒவ்வொரு அண்டாவும் 6 அடி ஒரு ஆள் உயரம் அண்டாங்க. அப்புறம் கற்களை அடுக்கி அடுப்பு மாதிரி செட் பண்றது, ஒவ்வொருவரும் தனித்தனி குழுக்களை இயங்கி இங்கே அரிசி முடைகள்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இன்சார்ஜ் ஒவ்வொருத்தரும் அந்தந்த பொறுப்புகளை தனியா எடுத்துக்கிறாங்க. இது சாயந்தரம் 6 மணிக்கு ஆசனம் ஆரம்பிக்கணுன்றதுனால காலையில இருந்தே இந்த பரபரப்பான வேலைகள்லாம் ஆரம்பிச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பந்தியும் ஒரு 1000 பேராவது ஒரு பந்திக்கு உட்கார்ற அளவுக்கு சேர்ஸ் எல்லாம் அடுக்கி ஆயத்தமா இருக்குது. இப்போ வந்து குழம்பு எல்லாம் ஆஹா மணக்குது, கறி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வேக்காடு வெந்திரிச்சா என்னன்றதை பார்த்துட்டு 5-5:30க்கெல்லாம் முதல் பந்திக்கு ஆயத்தமா உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. போதகர் வந்து பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்துட்டாரு. பிரேயர் பண்ண உடனே இலையெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆயத்தமா இருக்குது, சாப்பாடு எல்லாமே ரெடியா வந்துருச்சு. இப்போ ஒரு பந்திக்கு 1000 பேர் உட்காருவாங்க. அது போக இந்த அம்மா அந்த பையெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, இவங்க மாதிரி வீட்டுக்கும் பந்தி சில சாப்பாடுகளை வாங்கிட்டு போறதுக்கும் நோ அப்படின்னு சொல்லாத அளவுக்கு தாராளமா கொடுத்துறாங்க. ஒரு 10-11 பந்தி நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் சாப்பிடுவாங்க. ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு வெளியவும் போகும். மக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.